இந்தியாவில் சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப பெருசு. அதுல ரீட்டைல் அவுட்லெட்ஸ் மால்ஸோட பங்கு அப்படின்றதும் பெருசு. பெரிய பெரிய நகரங்கள்ல மால்களோட வரவு அப்படின்றதும் பெருசாவே இருக்கு. அதுல கார்பரேட் நிறுவனங்கள் அப்படின்றதும் இருக்கு. அப்படி ஒரு நிறுவனம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் வி மார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். இதை அன்லிமிட்டெட் நிறுவனம் சொல்லுவாங்க, வி மார்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே, இந்த நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோ. உங்க சர்வீஸ் செக்டார்ல இருக்கக்கூடிய நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு அவர்களுக்கு தேவையான பொருட்களை விற்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த நிறுவனம் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருந்தாலுமே கூட தமிழ்நாட்டோட 3 பகுதிகளில் வேலை வாய்ப்புகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 2 மாவட்டங்கள்ல, ஒன்று சென்னை, தமிழ்நாடோட கேபிட்டலா இருக்கக்கூடிய சென்னை. 2வது வேலூர்ல இருந்து பிரிஞ்சு போன திருப்பத்தூர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்லயுமே காலி பணியிடங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இவங்க என்னெல்லாம் காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட HR டிபார்ட்மெண்ட்ல இந்த டைரக்டா நம்ம கிட்ட கொடுத்ததால தான் நாங்க உங்ககிட்ட சொல்றோம். ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் ட்ரஸ்டா இருந்து இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துலையுமே ₹1 கூட கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எல்லா ஊர்லயுமே ஆன் ரோல் பேசிஸ்ல தான் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க, ட்ரெயினியா கிடையாது. என்ன போஸ்ட்டுக்கு? அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிக்கு தான். அசோசியேட் அப்படின்றது அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதவி. இதை பொறுத்தவரைக்கும் என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அப்படின்னா, அந்த நிறுவனங்கள்ல ப்ராடக்ட் அப்படின்றது இருக்கும். அங்க அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்காகத்தான் கஸ்டமர் உள்ள வர போறாங்க, கன்சியூமரா மாறுறதுக்காக. அந்த ப்ராடக்டை பத்திய நாலேஜை நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த ப்ராடக்டோட ஃபியூச்சர் அட்வான்டேஜ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்லணும். இதுதான் இந்த வேலையோட தன்மை. அதுக்கு தான் அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட். இதை பொறுத்தவரை எனக்கு என்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னா, வெறும் 10ஆம் வகுப்புல இருந்தே உங்களை ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்றாங்க. 10th 12th டிகிரி இன்ஜினியரிங் எது படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 10th கீழே இருக்கிறவங்களை ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணல. வயது வரம்பு இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ். 18ல இருந்து 32 வயது வரை இருக்கக்கூடிய நபர்களை ரெக்ரூட் பண்றாங்க. அவங்க ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க 0 ஃப்ரெஷர்ல இருந்து ரெக்ரூட் பண்றாங்க. ஃப்ரெஷருக்கு ₹12,000 அப்படின்றது சம்பளம். எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ₹16,000 வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ESI, PF, போனஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிள் அப்படின்றது இருக்கு. என்கிட்ட என்ன ஸ்கில் செட் எதிர்பார்ப்பாங்க? ஒரு கஸ்டமர் கிட்ட பேசக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கா? ஒரு கஸ்டமரை அட்டன் பண்ணும்போது அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லக்கூடிய திறமை நமக்கு இருக்கா? ப்ராடக்டோட நாலேஜை நமக்கு சொல்லிக் கொடுத்தா அதை கத்துக்கக்கூடிய உள்திறமைகள் நமக்கு இருக்கா? இவங்க ஆட்டிடியூட் நல்லா இருக்குமா? கஸ்டமர் கிட்ட ஸ்மைலியா கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுவாங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஓகே, அதே டைம்ல டீம் ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க. திருப்பத்தூர்ல வேலை, சென்னையில எங்க வேலை அப்படின்னு கேட்டா குரோம்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியிலையும் முகப்பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியிலுமே இருக்கு அப்படின்றதையுமே குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலை எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, இல்லை சார்ந்த ஒருத்தவங்களுக்கு சரியா இருக்கும், அவங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், எப்படி கம்பெனியை கான்டாக்ட் பண்றது அப்படின்னா, இந்த கம்பெனியோட HR கான்டாக்ட் நம்பர் அப்படின்றதும் மெயில் ID அப்படின்றதையுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கேன். தொடர்பு கொண்டு பேசுங்க, இன்டர்வியூக்கு போங்க, இன்டர்வியூ நல்லபடியா முடிங்க, திருப்பி வரும்போது வேலை வாய்ப்போட வாங்க. அதுதான் இந்த வீடியோ பதிவு செஞ்ச எங்களுக்கான மகிழ்ச்சி. தொடர்ந்து இன்னும் பல நிறுவனங்களோட வேலை வாய்ப்பு தகவல்களை பதிவு செய்வோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.